மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? மீன ராசியில் ஒரு கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்குன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே கொடுத்து வச்சவங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்ணும். தன்னை பற்றி யோசிக்கிறத விட சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தன்னோட பிரச்சனையை மறந்து தான் ஃப்ரெண்டோட பிரச்சனையை தூக்கி தன்னுடைய தலையில் போட்டு செய்யக்கூடிய ஆட்கள் இறங்கி செய்வாங்க. 2025 மீன ராசிக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கு? இருக்கக்கூடிய வேலையிலேயே நான் வேற ஒரு மாற்றம் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வீரியத்தை விட காரியம்தான் பெருசு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் மீனம் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பெருசாக இடம் கொடுக்காம வேலையை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்கன்னா 100% சக்ஸஸ் இவங்களுக்கு தான். திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? 2025 மீன ராசிக்கு திருமண யோகம் இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு 2025ஆம் ஆண்டு மீன ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்குது. 2வது குழந்தைக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் நிரம்ப இருக்குது. ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே மீனத்துக்கு கிடையாது. கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருமா? 2025 மீன ராசிக்காரங்க வாண்டடாக புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான யோகங்கள் இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணனாலுமே பேக்ரவுண்டை செக் பண்ணணும். டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்காங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்கணும். மீன ராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்ல வேண்டும்? நிச்சயமாக போக வேண்டிய கோவில் பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தப்ப ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். அந்த வரிசையில் முதல்ல மீன ராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கண்ணா. மீன ராசியில் ஒரு கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்குன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே கொடுத்து வச்சவங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்ணும். தன்னை பற்றி யோசிக்கிறத விட சுற்றி இருக்கிறவங்கள பற்றி. ஃபார் சேயிங் இப்போ மீனத்தில் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்குது. யாருக்கு பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. தன்னோட பிரச்சனையை மறந்து தான் ஃப்ரெண்டோட பிரச்சனையை தூக்கி தன்னுடைய தலையில் போட்டு செய்யக்கூடிய ஆட்கள் இறங்கி செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. நிதானம் ரொம்பவே இருக்கும், பொறுமை இருக்கும், நல்ல ஒரு கைடன்ஸ். என்ன செய்யலாம்டா மச்சான் அப்படின்னு இவங்ககிட்ட தான் கேட்பாங்க. இதை செய் நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய லைஃப்க்கு எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க லைஃப்க்கும் யோசிச்சு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும். அது வெளியில் தெரியாது. பட் இவங்களை அந்த ஒரு பொறுப்பில் உட்கார வைக்கும்போது அந்த பொட்டன்ஷியலை கம்ப்ளீட்டாக வெளியில் காட்டிடுவாங்க. சின்சியராக இருப்பாங்க. வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். தனுசு எல்லாருக்கும் கொடுக்கும். மீனம் தன்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கும். நான் இருக்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன், என்னோட ஃபேமிலிக்கு கொடுப்பேன். வெளியில் உள்ளவங்களுக்குலாம் நான் ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும். ரொம்பலாம் செலவழிக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் பேசினாலுமே செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்குமே நிறைய கிடைக்கும். தெய்வ பலம் இவங்களுக்கு ரொம்பவே நிறையா இருக்கும். சித்தர் வழிபாடில் நிறைய இன்வால்வ் ஆவாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாகவும் அமையும். இதுதான் மீனத்துடைய கோர் கேரக்டர். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கு மேம். எந்தெந்த கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். மீன ராசிக்கு 2025 வரக்கூடிய ரொம்ப மேஜரான ஒரு டிரான்சிட் என்ன? சனி. ஜென்ம சனி உள்ள வராரு. கவனமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது நீங்கள் அப்படியே போங்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை. சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும். சில குணங்களை மாற்றிக்கணும். நான் சொல்ல பின்வரக்கூடிய வீடியோவில் நான் இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிட்டா ரொம்பவே பாசிட்டிவாகவும் மாறும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது. ஜென்ம சனி வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மே 14ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விஷயம்தான். 4ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு கெடுக்க போகிறதில்ல. அம்மாவுக்கு மட்டும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்குமே ஆயுள் கண்டம்லாம் எதுவுமே கிடையாது. ராகு கேதுவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் மாறுறாங்க. ரெண்டுமே நல்ல அமைப்பு தான். 12ல் இருக்கக்கூடிய ராகுவும் பெருசாக கெடுக்க போகிறதில்ல. 6ஆம் இடத்துக்கு போகிற கேதுவாலையும் பெரிய பிரச்சனை இல்லை. எதிரி விலகுவான், எதிர்ப்பு தன்மை ஒழியும். இன்ஃபேக்ட் இந்த ஜென்ம சனியில் 6ல் கேது இருக்கிறது ஒரு பெரிய ஆறுதல் தான். இதுதான் மீனத்துக்கு நடக்கக்கூடிய மேஜர் டிரான்சிட் 2025ல். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? நான் இருக்கக்கூடிய தொழிலில் நான் அதிகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறவங்களாகட்டும், நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? ஜென்ம சனியில் அதெல்லாம் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். 2025 மீன ராசிக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கு? சனி தசை நடக்குது. சனி புத்தி அடுத்த 2 வருஷத்துக்குள்ள உள்ள வருது அப்படின்னா தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஓடாத ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல துணிஞ்சு எடுப்போம். இன்னும் 2 வருஷத்துல டெவலப் பண்ணிடலாம் நம்ம நினைச்சோம்னா, அங்க ஒரு பெரிய அடி விழும். சனி அடிப்பாரு.
ஸோ அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல குடுப்பாரு. அப்போ சுதாரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. பிசினஸ் வந்து ஓரளவுக்காவது ஓட்ட முடியும். 2 வருஷத்துல லாபம் இல்லைனாலும் நஷ்டப்படாம என் பிசினஸ நான் கொண்டு போயிருவேங்கிற தைரியம் இருந்தா மட்டும் பிசினஸ கொண்டு போங்க. அது இல்ல, நான் ஒரு பிளைண்டான ஒரு கால்குலேஷன் தான் போடுறேன். சினிமால வர மாரி ஒரே பாட்டுல நான் முன்னேற போறேன். எப்படியாவது நான் சுத்தி எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு தொழில அமைச்சுட்டேன். அத மூடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வச்சுட்டுருக்கேன்னா, தயவு செஞ்சு அத கொஞ்சம் குவிட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இது. முக்கியமா சனி தசை, சனி புத்தி நடக்கும்போது அகலக்கால் தொழில்ல வைக்காதீங்க. பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதுலயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வெளியில கடன் வாங்கியோ, இல்ல புதுசா ஒரு பார்ட்னர சேர்த்தோ தொழில எக்ஸ்பேண்ட் பண்றத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு கடனே வாங்குறீங்க அப்படின்னாலுமே 50% பணம் உங்க கையில இருந்து போட்டுட்டு, 50% லோன் அமைப்புக்கு போய்க்கிறது வந்து ரெக்கமெண்டபிள். அதே மாதிரி இவ்வளோ நாள் நான் வேலையில தான் இருந்தேன். புது தொழில் தொடங்குறேன்னா, அந்த வேலை மட்டும் வேண்டாம். இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுங்க. 2027ல பிசினஸ் மேன் ஆயிக்கலாம். அதுல தப்பில்ல. ஸோ தொழில்ங்கிறதுல நிதானமும், முன் யோசனையும் பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். மீன ராசினியர்கள் இந்த 2025ஆம் ஆண்டுல புது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா? இல்ல இருக்கக்கூடிய வேலையிலேயே நான் வேற ஒரு மாற்றம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறேன் அப்டின்னா, அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்கலாம் எந்த மாரி பலன்கள் கிடைக்கும்? மீன ராசிக்கு 2025ல வேலைவாய்ப்புங்கிறது எப்படி இருக்கு? 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. இவ்வளோ நாள் நான் வாங்குன சேலரில இதுதான் ஹை சேலரின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சேலரில வேலை கிடைக்கும். 5 டிஜிட்ஸ்ல சேலரி வாங்கிட்டு இருந்தவங்க கூட 6 டிஜிட் சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. சரி, அப்போ சனி எங்க தான் செக் வைப்பாரு? ஜென்ம சனி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, "வா நான் உன்ன பார்த்துக்கிறேன்ட்டு." இவங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இவங்களுக்கு கிரியேட் ஆகும். வேலை செய்ற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு, சுத்தி இருக்கிறவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்றது, இந்த மாரியான நல்ல வேலையும் குடுத்து, இந்த மாரியான விஷயங்களையும் சனி குடுக்க ஆரம்பிப்பாரு. நமக்கு வீரியத்த விட காரியம் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட மட்டும் மீனம் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பெருசா இடம் குடுக்காம வேலைய சரியா செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருக்காங்கன்னா, 100% சக்சஸ் இவங்களுக்கு தான். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? நீண்ட நாட்களா நான் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு அமையல அப்படிங்கிறவங்க, இன்னும் இந்த வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஜென்ம சனியில அவங்க திருமணம் செய்யலாமா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கம்மா. 2025ல மீன ராசிக்கு திருமண யோகம் இருக்கா? இல்லையா? நெறைய பேருக்கு பரவலான ஒரு தப்பான புரிதல் என்னன்னா, ஜென்ம சனி, அஷ்டம சனினா அப்போ கல்யாணமே நடக்காது. அப்படி கிடையாது. சனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சனி ஒரு பக்கம் இருப்பாரு. உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அது எப்படி நீங்க எதிர்கொள்றீங்கங்கிறதுல தான் சேலஞ்ச சனி வைப்பாரு. அப்போ 7ஆம் அதிபதியான புதன் 9ஆம் இடத்துல இருக்க தான் இந்த வருஷம் பிறக்குது. நிச்சயமா திருமணம்ங்கிறது 2025ல மீனத்துக்கு பாசிபிள். முக்கியமா தொலைதூர டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ல இருந்து ஒரு பொண்ணு வர்றதுக்கோ, பையன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்பாவுடைய ரெஃபரன்ஸ் மூலமாவோ, அப்பா மூலமாவோ அலைன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொந்தத்தில கூட திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கான அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டம் பார்த்து பொருத்தி கல்யாணம் பண்ண வேண்டியது அவசியம். 2025ஆம் ஆண்டு மீன ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? நான் நீண்ட நாட்களா குழந்தைக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இருந்துமே கிடைக்கல. நான் ட்ரீட்மெண்ட் போலான்னு இருக்கேன் அப்படின்னும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதே சமயம் நான் இப்ப தான் புதுசா திருமணம் ஆயிருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். 2025 மீன ராசிக்கு குழந்தை பிராப்தம் எப்படி இருக்கு? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சனி பகவான் வந்து அதுல ஒண்ணும் கை வைக்க போறதே இல்ல. ஏன்னா சனியுடைய எந்த தொடர்புமே அந்த 5ஆம் இடத்துக்கு இல்ல. 5ஆம் அதிபதியான சந்திரனுக்கும் இல்ல. சந்திரன் வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட், டெய்லி மூவ் ஆயி போயிட்டே இருப்பாரு. புத்திரகாரகன குருவுமே நல்ல இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அதனால குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது மீனத்துக்கு 100% கேரண்டிட். ஸோ ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாங்கன்னா கூட அது சக்சஸ் ஆயி குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்கு. 2வது குழந்தைக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் நிரம்ப இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த பிரச்சனையுமே மீனத்துக்கு கிடையாது. மீன ராசி நேயர்களே இந்த 2025ஆம் ஆண்டு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வருமா? மீனராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்க போகுது? 2025ல மீன ராசிக்காரங்க வாண்டடா கோர்ட்டுக்குள்ள போக வேண்டாம். நானே போய் ஒரு கேஸ போடுறேங்கிற விஷயத்துக்கு மேக்ஸிமம் போக வேண்டாம். சில நிர்பந்தங்கள் இருக்கும். நம்ம கோர்ட்டுக்கு போனா தான் ஆகுங்கிற பட்சத்துல மட்டும் கோர்ட்டுக்குள்ள போங்க. என்ன காரணம் அப்டின்னா, 6ஆம் அதிபதியான சூரியன் தனுசுல வலுத்து தான் இருக்கிறாரு. அப்ப 6ஆம் அதிபதி வலுத்தா எதிரி வலுக்குறான். நம்ம வேற ஜென்ம சனியில போய் மாட்டிட்டு இருக்கோம். ஸோ அப்போ கேஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும். இல்லன்னா உங்களுடைய லாயரே உங்கள ஏமாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பொதுவா என்ன பண்ணுவோம்னா, நம்பி ஏமாறுவோம் ஜென்மத்தில. ஒரு வேள கோர்ட் கேஸே நடக்குது அப்டின்னாலுமே, லாயர கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல கேஸ் போற வழி சரியில்ல, ரொம்ப ஸ்லோவாகுது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குன்னா, லாயர மாத்திருங்க. கரெக்ட்டான ஒரு ஜெனுவனான லாயர புடிச்சு, கேஸ நல்லபடியா கொண்டு போறதுக்கான வழிய பாருங்க. ஸோ இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டாலே, இந்த கோர்ட் கேஸ் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் ஓட செயல்பட்டா கோர்ட் கேஸஸ்ல ஜெயிக்கலாம்.
நான் புதுசா ஒரு வீடு கட்டப் போறேன், ஒரு இடம் வாங்க போறேன் அப்படின்னா, அதுக்கான யோகங்கள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. மீன ராசியில பொறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கா? 4ஆம் இடத்துக்கு குரு போயிருக்கிறாரு. குரு நின்ன இடத்த கெடுப்பாரு அப்படிங்கிறது விதி. ஆல்ரெடி ஜென்ம சனி நடக்குது. சொத்து சுகம் வாங்கலாம். அதுல வந்து டவுட் இல்ல. காசு பணம்லாம் சேரும். அதுலலாம் சனி எந்த பிரச்சனையும் குடுக்க போறதில்ல. குருவும் கெடுக்க போறதில்ல. பட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம். ஒரு லேண்ட ரெஜிஸ்டர் பண்றோம். வீட்ட ரெஜிஸ்டர் பண்ணாலுமே பேக்கிரவுண்ட செக் பண்ணணும். டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்காங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்கணும். ஸோ இந்த விஷயத்துல கவனமா இருக்கும் பட்சத்துல சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிறது நிதர்சனம். கோல்டு, ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட அது நல்ல ஒரு லாபத்த தரும். ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நல்லா தான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதுமே உண்டு. 4ஆம் இடத்துல பொன்னகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உட்கார்ந்திருக்கிறதுனால பொன் பொருள் கண்டிப்பா சேரும். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய இந்த குரோனிக் டிசீஸ்லேருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாரி ஜென்ம சனி வரதுனால புது வியாதிகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டு மீன ராசிகளுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? 6ஆம் அதிபதி சூரியன் உட்கார்ந்திருக்கிறது தனுசுல. ஸோ கண்டிப்பா உடல்ல உள்ள மேல் பாகத்துல பிரச்சனை அப்படிங்கிறத குடுப்பாரு. மார்பகம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுவுமே த்ரெட்டனிங் கிடையாது. பொதுவாவே ஜென்ம சனியிலயோ, அஷ்டம சனியிலயோ ஆயுள் கண்டம்லாம் யாருக்கும் ஏற்பட போறதில்ல. இன்ஃபாக்ட் அஷ்டம சனியில கூட வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும். ஜென்ம சனி பண விஷயத்துல கத்துக் குடுப்பாரே தவிர, உடல் ஆரோக்கியத்த பெருசா கெடுக்க மாட்டாரு. ஆனாலும் சூரியன் வந்து தனுசுங்கிற வீட்ல இருக்கிறதுனால, உடல்ல உள்ள மேல் பாகத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னாலுமே, டாக்டர பார்த்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பட்சத்துல, இந்த உடல் ஆரோக்கியம் உங்களோட மத்த விஷயங்கள அஃபெக்ட் பண்ணாம இருந்துக்கும். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா, நீங்க எத சொல்லுவீங்க? மீன ராசி நேயர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமா போக வேண்டிய கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்துல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட வேண்டியது உறுதியான ஒரு விஷயம். திருக்கடையூர் அபிராமி அம்மன போய் முக்கியமா பார்த்துடணும். ஏன்னா, இந்த மீன ராசிக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் காப்பாத்தணும் கொஞ்சம். ஏன்னா, ஜென்மத்தில சனி இருக்கிறாரு. ஸோ திருக்கடையூர் அபிராமி அம்மன அது ஜான்வரி 1 டேவே போய் வழிபட்டாலும் பரவால்ல. இல்ல ஜனவரி மாதம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர நாள்ல வழிபட்டாலும் பரவால்ல. இது 2மே ஒத்து வரலன்னா, ஏதோ ஒரு நாள் ஜனவரி மந்த் போய் திருக்கடையூர்ல அபிராமி அம்மன ஒரு குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து குலதெய்வ வழிபாடும் பண்ணும்போது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜென்ம சனியில இந்த ஒரு ஆன்மீக ஒரு தேடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பரிகாரத்த வருஷத்தோட வருமுன் காப்பதே நல்லதுங்கிற மாரி வருஷத்தோட பிகினிங்லயே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மீன ராசியில புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.